அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் இருமணம் இணையினை திருமண நிகழ்வில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு இபாதத். தொழுகையை போல, நோன்பை போல, குர்ஆன் ஓதுவதை போல, ஹஜ் உம்ராவை போல இது ஒரு இபாதத். வானவர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு அபரிமிதமாக வழங்கக்கூடிய நன்மையும் கிடைக்கும். ஏன் இதை இபாதத் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உறவு அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. ஓ மனிதர்களே, ஒரே ஒருவரிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். وخلق منها زوجها. அவரில் இருந்துதான் அவருடைய மனைவியை அவன் படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். وبث منهما رجالا كثيرا ونساء. அந்த இருவரில் இருந்துதான் ஆதி தாயாகிய தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம்தான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பல்கி பெருகி இருக்கிறீர்கள். முதலிலே அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்தான். அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த அந்த ஒரு பந்தம் அல்லவா, சொந்தம் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிக்காஹு மின் சுன்னதி, என்னுடைய நடைமுறை திருமணம். நபிமார்கள் அனைவரும் திருமணம் செய்தவர்கள், நபிமார்களிலே எவரும் திருமணம் செய்யாமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்தார்கள். ஆகவே இந்த திருமணம் என்பது ஒரு இபாதத். இந்த இபாதத்திலே கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த உரையை அமைதியாக கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மணமகனின் தந்தை தாஜுதீன் அவர்கள் எனக்கு 35 ஆண்டு கால நண்பர், அன்பு சகோதரர் அவர்கள். நாங்கள் ஒன்றாக 1990களில சவுதி அரேபியாவிலே ஒரே கம்பெனியிலே நாங்கள் பணியாற்றினோம். அதற்கு பிறகு நான் இந்த மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசலுக்கு இமாமத் செய்ய வந்த பிறகும் ஏறத்தாழ 22 ஆண்டு காலம் எங்களுடைய நட்பு, எங்களுடைய சகோதரத்துவம் வலுப்பட்டது. மணமகன் அஸ்மான் கான் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. பெரியவர்களிடம் பேரன்பும், அவர்களை மதிக்கக்கூடிய மரியாதையும், அவர்களிடம் நல்ல முறையிலே நடந்து கொள்வதும், ஏதாவது ஒரு உதவிகளை கேட்டால் உடனே செய்து கொடுப்பதும் அந்த மணமகனுடைய தன்மையாக நற்குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மணமகன் தன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கும் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் தன்னுடைய மனைவியருக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். என்னுடைய மனைவியருக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இஸ்லாத்திலே துறவரத்திற்கு வேலை இல்லை. இல்லறம் என்பது நல்லறம். நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையில் அன்பையும் பாசத்தையும் உவப்பையும் நேசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதாகும். கணவனும் மனைவியும் இணைப்பாக வாழ்கிறார்கள் என்றால் அது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆயா. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு ஓமையை, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை படைத்தவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். கணவனாகிய நீங்கள்
மனைவிக்கு ஆடை, மனைவியாகிய அவர் உங்களுக்கு ஆடை. உடலில் எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆடை, ஒட்டி உறவாடக்கூடியதாக இருக்கிறது ஆடை, மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆடை, கௌரவத்தை கண்ணியத்தை காப்பதாக இருக்கிறது ஆடை. நான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையில அழுக்கப்பட்டு விட்டது, அல்லது ஏதோ உட்காரும் போது அந்த ஆடை கிழிந்து விட்டது, அதை 4 பேருக்கு காட்டிக் கொண்டிருப்பேனா? உடனே அதை மறைக்க பார்ப்பேன். இப்படித்தான் கணவனுடைய குறையை மனைவியும், மனைவியுடைய குறையை கணவனும் மறைக்க வேண்டும். ஒருவருடைய குறையை ஒருவர் மறைக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கணவன் கோபமாக இருக்கிறாரா, மனைவி அமைதியாகி விட வேண்டும். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வாசலிலே ஒரு திரை தொங்குகிறது. என்ன திரை அது? உருவப்படம் பொறித்த திரை. உடனே கோபமாக போய்விட்டார்கள். நீ வீட்டின் முன்னாலே தொங்க விட்டிருக்கிறாயே, அந்த உருவத்திரை அது என்ன என்று கேட்டார்கள். அதுவா, அதை நான் உடனே அகற்றி விடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே அடுத்த மனைவியிடத்திலிருந்து உணவு வருகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த உணவை ஓங்கி அடித்தார்கள். தட்டு கீழே விழுந்தது, உடைந்தது, உணவெல்லாம் கொட்டிவிட்டது. அப்பொழுது அவர்களுடைய கோபத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்னை கேவலப்படுத்திட்டியா, என்னை இழிவுபடுத்திட்டியான்னு சொல்லல. அவர்கள் அப்பொழுது புன்சிரிப்போடு புன்னகையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய தாயாருக்கு கோபம் வந்து விட்டது,